எனது அன்பு சொந்தத்திற்கு வணக்கம். நான் தங்கள் கமாண்டோ KN ரவி. மனதின் தீப்பொறி பற்றி பேசுகின்றேன். தீப்பொறி என்பது நம் மனதில் நாம் கொண்டுள்ள ஒரு வைராக்கியத்திற்காக, நம் மனதில் நாம் கொண்டுள்ள ஒரு தீர்மானத்திற்காக, நம் மனதில் கனன்று கொண்டே இருக்கும் ஒரு மனதின் தீப்பொறியை பற்றி பேசுகின்றேன். எனது அன்பு சொந்தங்களே, தற்கால இளைஞர்களிடம் பாராட்டக்கூடிய திறமைகள் அதிகமாகவே உள்ளது. அதில் ஒரு சில திறமைசாலிகளை மட்டும்தான் அவர்கள் பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ அவர்களை சரியாக கண்டுபிடித்து அவர்களை திறமையை கண்டு அவர்களை தூக்கி விடுகின்றனர். மற்றவர்கள் எல்லாம் திறமைகள் இருந்தும் சினிமா என்ற ஒரு வட்டத்திற்குள், ஜாலியாக டைம் பாஸ் செய்கின்றேன் என்ற ஒரு வட்டத்திற்குள், செல்போன் என்ற ஒரு வட்டத்திற்குள் அடைந்துள்ளனர். நீங்கள் திறமைகளை நிரூபிக்க முயற்சி செய்யுங்கள். அன்பு குழந்தைகளே, நான் அன்பாக மதிக்கின்ற எனது அன்பான இளைஞர்களே, உங்களை வணங்கி கெஞ்சி கேட்கின்றேன். உங்களையும் நமது நாட்டையும் வஞ்சிக்க பார்க்கும் போதை பழக்கத்திற்கு மட்டும் அடிமையாகி விடாதீர்கள். நீங்கள் உங்களை நினைத்தால், உங்கள் திறமையை நீங்கள் மதிப்பீடு செய்தால், உங்களால் உங்கள் குடும்பம் தலைநிமிர்ந்து வாழ முடியும். உங்களால் நமது நாடே தலைநிமிர்ந்து வாழ முடியும். உலகத்திலேயே அதிக திறமைகள் கொண்ட, அதிக இளைஞர்களை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த நாடு நம் இந்தியா தான். இந்தியா தலைநிமிர்ந்து வாழ நீங்களும் தலைநிமிர்ந்து கம்பீரமாக சந்தோஷமாக வாழ நிச்சயமாக முடியும். நான் என் திறமையால் முன்னேறுவேன் என்று திடமாக நம்புங்கள். எவர் ஒருவர் உங்களை கோழை என்றோ, திறமை அற்றவன் என்றோ, சோம்பேறி என்றோ கூறினால் அதற்காக பயந்து விடாமல் அவர்கள் முன் உங்களை நிரூபியுங்கள். உங்களை நிரூபித்து காட்டுங்கள். கம்பீரமாக வாழ்ந்து காட்டுங்கள். அதற்கு வழிகள் நிறையவே உள்ளன. தற்காலத்தில் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக, இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக அதிகபட்ச வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது. ஒரு காலத்தில் UPSC எக்ஸாம் பாஸ் செய்தால் IAS மற்றும் IPS எக்ஸாம் என்று மட்டும்தான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் தற்காலத்தில் UPSC எக்ஸாம் பிரிப்பேர் செய்தால் மத்திய அரசில் குறைந்தபட்சம் 30 பதவிகளுக்கு முயற்சிகள் செய்யலாம். தமிழ்நாட்டில் உள்ள TNPSC என்ற எக்ஸாமிற்கு முயற்சி செய்தால் அதில் குரூப் 4 என்ற லெவலில் VAO மற்றும் ஒரு 15 பதவிகளுக்கும், குரூப் 3 என்ற லெவலில் ஃபயர் ஆபீசர் மற்றும் ஒரு 5-6 பதவிகளும், குரூப் 2 என்ற லெவலில் ஸ்பெஷல் PA மற்றும் 10-12 பதவிகளுக்கும், குரூப் 1 என்ற லெவலில் அசிஸ்டன்ட் கலெக்டர் மற்றும் ஒரு 5-6 பதவிகளுக்கும் நீங்கள் முயற்சி செய்யலாம். அது மட்டுமல்ல, பிரைவேட் கம்பெனிகளிலும் அதிக பதவிகளும் அதிக சேர்களும் உங்களுக்காகவே காத்திருக்கின்றது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சிறப்பாக வாழ்ந்து காட்டுவேன் என்ற வைராக்கியம் தீப்பொறியாக உங்கள் மனதில் எரிந்து கொண்டே இருக்கட்டும். சாதிக்க பிறந்த நீங்கள் சாதித்து காட்டுங்கள். இந்தியா உங்கள் பின்னால் வருவதற்கு தயாராக இருக்கின்றது, காத்து கொண்டு இருக்கின்றது. எதிர்கால இந்தியாவை நீங்கள் தான் வழிநடத்தி செல்ல வேண்டும். நமது இளைஞர்களை சத்தியமாக நான் நம்புகின்றேன். உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்புங்கள். சாதிக்க பிறந்த இளம் சிங்கங்களே, வாருங்கள். இந்தியாவை மேலும் தலைநிமிரச் செய்வோம். நம் நாடு, நம் தாய் நாடு என்றென்றும் தலைநிமிர்ந்து கம்பீரமாக வாழ விரும்பும் உங்கள் கமாண்டோ KN ரவி. ஜெய் ஹிந்த்.